நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. F-35 ஸ்டீல் பிளேன் அதை பிடிக்க முடியாதுன்னு பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அது 2 அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1க்கு தான் அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா 4000 கிலோமீட்டர் தாண்டி ஈரானால் தாக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு மேலே நம்ம சண்டை போட்டோம்னா சிக்கல். ஏன்னா இது வந்து இந்த ஏரியாவோட மிலிட்ரி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனே டோட்டலாக மாற்றக்கூடியது. ஈரான் சொன்னதே என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்காகலாம் நாங்கள் அலோவ் பண்ணல, இந்திய மக்கள் எங்கள் மீது அன்பாக இருக்காங்க, அதனால தான் அலோவ் பண்ணுறோம். இந்த கவர்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொன்னால் நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்திய மக்களை நாங்கள் தண்டிக்க விரும்பலை, அவங்க எங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க, நாங்கள் ஏன் அவங்கள போய் கஷ்டப்படுத்த போகிறோம், அதனால் இந்திய கப்பல்களை கொண்டு போங்கன்ட்டாங்க. இப்போ ஹமாஸை பற்றி பேசும்போது நம்ம ஹமாஸுக்கு ஹமாஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, பாலஸ்தீன மக்களுக்கு தான் நம்ம பேசணும். அதுக்கே என்ன சொல்லிட்டாங்க, நீ ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்றாங்க. அதை கூட சரின்னு வச்சுக்கலாம். ஈரான் வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி, தனக்குன்னு தனியாக சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு இறையாண்மையோடு ஆட்சி செய்கிற ஒரு நாடு. அதையே தீவிரவாத நாடுன்னு பார்க்க சொல்கிறான். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் அப்படின்றது ஒரு 5 நாளைக்கு லீவ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு சொல்லியிருந்தார். ஆனால் ஈரான் என்ன சொல்லிச்சு, அந்த முடிவெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, அதெல்லாம் நாங்கள் தான் எடுப்போம், நான் லீவெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹார்முஸ் ஜலசந்தியை ஹார்முஸை திறக்கலாம், இந்தந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியா, பாகிஸ்தான் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் திறந்து விடுறோம்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ என்ன நிலவரம் அங்கே இருக்குது? ஏன்னா ஏற்கனவே கலவரம்லாம் ஏகப்பட்டது நடந்துருச்சு. இப்போ நிலவரம் என்னவா இருக்குது? கடைசியாக நடந்த 2 சம்பவம் தான் அமெரிக்காவோட இந்த முடிவுக்கு காரணம். சரி, ஆட்டத்தை நிப்பாட்டிக்கலாம் முடியல அப்படின்னு சொல்லி, இது வடிவேல் படத்தில் அந்த வர மாதிரி ஆடு காணாமல் போய் கனவு தான் கண்டேன். ஆமாம், அது மாதிரி கடைசியாக ஒரு 2 பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அதை அமெரிக்கா எதிர்பார்க்கல. ஒன்று பார்த்திங்கன்னா F-35 ரக விமானம். அதை ஸ்டீல்த் மோடு அப்படிம்பாங்க. அது ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் டு ரேடார். ஓகே, அப்படி தான் போகும். அதில் ஒரு F-35 விமானத்தை அடிச்சிட்டாங்க. ஈரான்லேருந்து அடிச்சிட்டாங்கன்னொடனே அது ஒரு நோட்டபிள் விஷயமாக மாறிடுச்சு. ஓகே, அது வர நேட்டோ நாடுகள் ஒருவேளை நாங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க பின்வாங்கிட்டாங்க நேட்டோவிலேருந்து. இது நேட்டோவோட பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் அமெரிக்கா ஆரம்பித்த பிரச்சனை, நாங்கள்லாம் வரல அப்படின்ட்டாங்க. எப்போ இது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, துருக்கி மேலே ஒரு குண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. அது குண்டெல்லாம் போடலை அவங்க, அது தற்செயலாக ஒரு மிசைல் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. அதை துருக்கி நிறுத்திடுச்சு. வான்வெளியிலேயே அதை தகர்த்துட்டாங்க. அதோட டிப்ளமேட்டிக் ஸ்பீச்சஸ் வந்தது. அதுக்கப்புறம் இல்லைங்க அது வேணும்லாம் போடல, தெரியாமல் தான் வந்துருச்சு அப்படின்னு ஈரான் தரப்பும் சொல்ல, துருக்கியும் சரி அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்ல. ஏன்னா துருக்கி நேட்டோ நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு. அது ஓகே, அது இருக்கிறதுலே ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிற ஒரு நேட்டோ நாடுன்னு வச்சுக்கிங்க. நேட்டோ நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. அதில் மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச நாடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இவ்வளோ தான் தெரியும் மக்களுக்கு. ஸோ இப்படி ஒரு சிக்கல் வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிக்கல் விலகிருச்சு. இந்த F-35 ஸ்டீல்த் பிளேன் அப்படின்னே சொல்லக்கூடிய அந்த பிளேனை ரேடாரில் பிடிக்காமல் நீங்கள் அடிக்க முடியாது மிசைலை. ரேடாரில் கோஆர்டினேட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மிசைலை பின் பாயிண்ட் பண்ண முடியும். அப்போது ரேடாரில் சிக்கவே சிக்காதுன்னு இவ்வளோ நாள் அவன் சொல்லிகிட்டு இருந்த ஃப்ளைட்டு ரேடாரில் எப்படி மாட்டுச்சு? அப்போ இவன் என்ன எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி வச்சுருக்கிறான் அப்படின்றது ஓகே, ஒரு முக்கியமான கேள்வியாக போயிடுச்சு. இந்த வார் தொடங்கி ஒரு 15 நாள் சொல்லலாம். 15 நாளில் ஒரு முக்கியமான வேலை நடந்திருக்கு. தாட் அப்படின்னு சொல்லுவாங்க, THAAD, தாட். ஆமாம், அது அமெரிக்காவோட சர்வைலன்ஸ் சிஸ்டம். லாஸ்ட் இதில் கூட சொல்லியிருந்தோமா, அதில் ஒரு 3 ஃபெசிலிட்டிஸை தகர்த்துட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த வாரை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்கணும்.
இந்த சைடு எத்தனை அடித்தா அந்த சைடு எத்தனை அடித்தான்லாம் பார்க்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா யாரோட ஹேண்ட் அப்பர் ஹேண்டாக இருக்குது, இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தால் அமெரிக்காவோட ஹேண்ட் அப்பர் ஹேண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேவல் பேஸ் கம் ஏர் பேஸ். அது வந்து டியாகோ கார்சியா அப்படின்னு ஒரு ஐலண்டில் இருக்குது. இந்த டியாகோ கார்சியா ஐலண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பேஸ் வச்சுருக்கான். இது என்ன சம்பந்தமே இல்லாமல் அட்லீஸ்ட் சவுதியில் வச்சுருக்காங்க, குவைத்தில் வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மொரீஷியஸ் கிட்ட போய் எப்படி ஒரு இடத்துல பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிற வரை இந்தியாவோட மொத்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, செகண்ட் வேர்ல்டு வார்லேயே ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே பிரிட்டிஷோடது. அப்போது இந்த ரீஜனோட மிலிட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது பிரிட்டன் கையில் தான் இருக்குது. ஓகே, சரியா? வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 47. ஏன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வாரே வந்து இட் புஷ்டு. ஃபஸ்ட் வேர்ல்டு வார் தான் கேவ் த புஷ் டுவர்ட்ஸ் டீகாலனைசேஷன். அதுக்கு முன்னாடி வர அவன் டீகாலனைஸ் பண்ணுறதாக ஐடியாலே இல்லை. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஏற்பட்ட செலவெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு. இதுக்கும் மேலே இந்த இவ்வளோ ஹை எக்ஸ்பென்சஸோட இந்த காலனிஸ் எல்லாம் நடத்த முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்து அவன் 1930 சுதந்திரம் கொடுக்குற ஐடியாவுக்கு வந்துட்டான். காந்தி நடுவில் புகுந்து குட்டையை குழப்பினதில் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் போட்டது. ஓகே, அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து என்ன செய்யணும், என்ன மாடலில் கொடுக்கணும், எப்படி இண்டிபெண்டன்ஸை கொடுக்குறதுன்னு எல்லாமே பேசிட்டாங்க. காந்தி வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ இந்தியாவை இப்போ எப்படி வச்சுருக்கியோ அப்படியே என்கிட்ட கொடுன்னார். அவன் என்ன சொன்னான்னா அப்படிலாம் வேணாங்க, இண்டிபெண்ட்டாக ஸ்டேட்ஸ் உருவாக்குவோம், அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தனக்கு அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை உருவாக்கட்டும், அதாவது மாநிலத்தின் சுயாட்சி, ரொம்ப சிம்பிளாக சொன்னான். ஓகே, அது மாதிரி பண்ணி அது ஒரு 5 வருஷம் போட்டோம். அவன் போட்டதே அப்படி தான். மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி 1918 கிட்ட கொண்டாடுறான். அதுலேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து 1929 அதை ரெவ்யூ பண்ணுறான். ரெவ்யூ பண்ணிட்டு தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பண்ணணுன்றப்ப காந்தி அதெல்லாம் முடியாது, நீ மொத்தமாக வச்சுருக்க மாதிரி மொத்தமாக என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு. அதில் தான் டிலே ஆகி குழப்பமாகி செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இண்டிபெண்டன்ஸை கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு மேலே நான் வச்சு நடத்த முடியாது. இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சு, பிரிட்டனுக்கு ஒரு பெரிய வேக்கும் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஏரியாவில் பிரிட்டனோட எதுவுமே இல்லை. ஏற்கனவே நடந்த நஷ்டத்தில் பிரிட்டன் வந்து ரிட்டையர் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. ரிட்டையர் ஆன ரவுடி மாதிரி ஆகிடுச்சு. புது ரவுடியாக அமெரிக்காவும் யூஎஸ்எஸ்ஆரும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ யூரோப் ரீஜனில் அமெரிக்காவும், ஏஷியன் ரீஜனில் ரஷ்யாவும் தான் சூப்பர் பெரிய பவர் அப்படின்னு பவர் பேலன்ஸ் மாறுது. ஓகே, அது வந்து பிரிட்டனுக்கு செட் ஆகலை, இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து மொரீஷியஸ் வந்து சுதந்திரம் அடையாமல் இருந்த காலம் பிரிட்டனோட ஆட்சியில் தான் இருக்குது. ஈவன் சவுத் ஆஃப்ரிக்காவே 65 தானே கொடுத்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணான்னா, இந்த ஏரியா நமக்கு எப்படி கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொரீஷியஸ் பக்கத்தில் வந்து சாகோஸ் ஆர்ச்சிபிலாகோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதாவது தீவு கூட்டம். ஆர்ச்சிபிலாகோன்னா தீவு கூட்டம்னு சொல்லலாம். சாகோஸ்னு ஒரு தீவு கூட்டம். அதில் வந்து கிட்டத்தட்ட 60 தீவுகள் இருக்குது. அந்த 60 தீவுலையும் இருந்த மக்கள் வந்து அந்த மொரீஷியஸை சேர்ந்த மக்கள். அவங்கள எல்லாரையும் வெக்கேட் பண்ணி மொரீஷியஸுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டான். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் புலம்பெயர் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அதாவது விவசாயம் பண்ணிட்டு இருப்பான், அப்படியே கிளம்புட்டாங்க. பொட்டி கடை வச்சு வந்துருப்பான், கிளம்புட்டேன். அப்படின்னு மொத்தமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டுட்டு இந்த சாகோஸ் ஆர்ச்சிபிலாகோ இருக்குல்ல, அதை வந்து பிரிட்டன் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க ஃபுல்லாக. அந்த இடத்துல ஃபுல் மிலிட்ரி பேஸ் செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கே பேர் என்ன வச்சுட்டாங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. நம்ம சங்கிங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, அது ஏன் இந்தியன் ஓஷன் சொல்கிற, இந்து மகா சமுத்திரம்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மொட்டை மாடியே உண்டு இல்லையா கல்பனான்ற மாரி இந்தியன் ஓஷன்லேயே பாதி உண்டு இல்லை, அது பிரிட்டிஷோடது. இந்தியன் ஓஷன்னா நமக்கு தானே சொந்தம்னு நம்ம சொல்லணும். அது அதுக்கு பேர் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரின்னு தான் பேர். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரின்னு போட்டிங்கன்னா. அதில் தான் வந்து 2000 கூட இல்லை, 90s லேட் 90s அமெரிக்கா வந்து
ஒரே ஒரு தீவு மட்டும் எனக்கு வாடகை கூட அப்படின்னு சொல்லி பிரிட்டன்ட்ட இருந்து வாடகை வாங்கிட்டாங்க. அதுதான் இந்த டியாகோ கார்சியா. இந்த டியாகோ கார்சியா இவ்வளோ விளக்கம் எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த டியாகோ கார்சியாவிலேருந்து தான் ஆப்கான் வார், கல்ஃப் வார், ஈராக், ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஆப்ரேஷன், இது எல்லாமே இந்த டியாகோ கார்சியாவிலேருந்து தான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்க அமெரிக்கா. அதாவது இந்த பேஸ்லேருந்து அவங்களால எங்கே வேணாலும் அடிக்க முடியும். ஏன்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு ஏவுகணை அனுப்புறது ரொம்ப டிஸ்டன்ஸ், முழு அட்லாண்டிக்கும் தாண்டி வரணும். ஓகே, இது வந்து சிம்பிளாக இப்படி நேராக இந்தியன் ஓஷன் அப்படியே அரேபியன் சி நேராக அடிச்சிடலாம். இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க இவ்வளோ நாள் மிரட்டிகிட்டு இருந்தாங்க. பொதுவாக நம்பப்பட்டது இதுவரை இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வரை நம்பப்பட்டது என்னென்னா, ஈரான்கிட்ட 2 மிசைல்ஸ் இருக்குது. ஒன்று சாஹத்னு ஒன்று, இன்னொன்று ஃபதத்னு சொல்லிட்டு ஒன்று. 2 வந்து மேக்ஸிமம் வந்து 2000 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லி அதுவே இஸ்ரேலுக்கு ஒரு த்ரெட்டாக இருந்தது. அவன் அதையும் த்ரெட்டுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். மிசைல் வச்சுருக்கான், அடுத்தால் அணுகுண்டு செய்வான், என் மேலே போடுவான், ப்ரீ எமினன்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னதே அதுக்கு தான். ஏன்னா இஸ்ரேலோட தலைநகர் டெஹ்ரான்லேருந்து 1450 கிலோமீட்டர் தான். ஓகே, 1450 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவன் 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு மிசைல் வச்சுருக்கிறான், அப்போ சிக்கல் அப்படின்னு சொல்லி தான் புலம்பிகிட்டே இருந்தாங்க. இந்த 2 இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னால, ஒன்று வந்து F-35. இந்த 2வது சம்பவம் தான் என்னைக்கு நடக்குதுன்னா, ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ நடந்தது. ஞாயிற்றுக்கிழமைன்னு தான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 2 மிசைல் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஈரான். ஒன்று பாதி தூரம் வந்து இந்தியன் ஓஷனில் விழுந்துருச்சு, அது ஏதோ டெக்னிக்கல் கோளாறு. ஓகே. 2வது மிசைல் டியாகோ கார்சியாக்கே வந்துருச்சு. ஓ, அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து டியாகோ கார்சியாவில் அடிக்கலாம் இல்லை, டியாகோ கார்சியா வானத்துக்கு வான்வெளி உள்ளே வந்துருச்சு, அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன த்ரெட்டு என்னென்னா, டியாகோ கார்சியாவை ஈரானால் டச் பண்ண முடியாதுன்னு அமெரிக்கா நம்பிட்டு இருந்தது. ஏன்னா ஈரானுக்கும் டியாகோ கார்சியாவுக்கும் 4000 கிலோமீட்டர், அந்த டிஸ்டன்ஸுக்கு போகாது, அங்கே வராது, மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு மேலே அவங்கள்ட்ட இருக்காதுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் மிசைல்ஸ் தான் அவங்கள்ட்ட இருக்கிறது பூராமே. ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து 2000 கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் மிசைல் தான் சொல்லுவாங்க. பல 1000 கிலோமீட்டர் தாண்டி போகிறத இன்டர்கான்டினென்டல் மிசைல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து 6000, 8000, 10,000 மைல் கிலோமீட்டர் தூரம்லாம் போகும். நம்மள்ட்ட பிரம்மாஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இவங்கள்ட்ட இருக்கிறது பூரா இதை வந்து இந்த ரேஞ்சை வந்து இன்டர்மீடியட் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த இன்டர்மீடியட் பேலிஸ்டிக் மிசைல் ஈரானிடம் இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது இருக்குது அப்படின்றது இப்போது கப்சிப்னு சண்டை நிப்பாட்டுட்டான். அதுதான் காரணம். அது ஒன்று தான் இந்த 2 இன்சிடென்ட் தான் காரணம். F-35 ஸ்டீல்த் பிளேன், அதை பிடிக்க முடியாதுன்னு பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அது 2 அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றுக்கு தான் அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, 4000 கிலோமீட்டர் தாண்டி ஈரானால் தாக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு மேலே நம்ம சண்டை போட்டோம்னா சிக்கல். ஏன்னா இது வந்து இந்த ஏரியாவோட மிலிட்ரி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனே டோட்டலாக மாற்றக்கூடியது. ஏன்னா அந்த டியாகோ கார்சியான்ற ஐலண்டில் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் மட்டும்தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு வந்து அந்த லீஸ் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, முடிஞ்சாலும் அவன் இன்னும் காலி பண்ணாமல் அங்கே உட்காந்துருக்கான். அப்போ இவ்வளோ நாள் இவங்க மோனோபோலியாக வச்சுருந்தாங்கல்ல இந்த ரீஜனை, இந்த ரீஜன் இனிமேல் மோனோபோலி இல்லை. அது என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவன் டெரரிஸ்ட் அப்படின்ற வேண்டியது. அன்றைக்கி கூட யாரோ ஒரு ஸ்வீடனில் இருந்து ஒரு லேடி வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி போட்டிருந்தாங்க. அது என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல, எந்த கண்ட்ரிலலாம் ஆயில் இருக்கோ அந்த கண்ட்ரியில் மட்டும்தான் டெரரிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தேன். இவன் சொல்கிறது பூரா பாருங்களேன், எங்கெல்லாம் ஆயில் கம்பெனி இருக்கோ அங்கெல்லாம் டெரரிஸ்ட் இருக்காங்க, இல்லைனா இவங்க டெரரிஸ்ட்னு பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்க நக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே அவனோட டாமினன்ஸுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் இந்த சாகோஸ் ஆர்சிபிளாக தான் ஹெல்ப் பண்ணிடுச்சு. இப்போ அது வந்து வெட்ட வெளிச்சமாகிடுச்சுன்றப்போ அமெரிக்கா வந்து இப்போ அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு 5 நாள் சண்டே நிப்பாட்டுவோம், பேசிட்டு நீ திறந்து விடு. ஓகே, இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை வந்து இவங்க ஈரான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணலாம் இல்லை, ஓப்பன் மீன்ஸ் அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க, நீங்கள்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, ரஷ்யாவுக்கு உங்களுக்குலாம் வந்து அலோவ் பண்ணுறாங்களே. அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இல்லை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்களே, நாங்கள் எந்த கண்ட்ரி சொல்கிறோமோ அவங்க தான் போகலாம். அவங்க போகலாம் சார். அமெரிக்கா இருக்கிறதுனால நான் கேட்குறேன், ஒரு முடியுதுன்னு இல்லை,
பெரிய நம்ம பயந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வராது. ஓகே. ஏன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். 9 நாளைக்கு மேலே நம்மள்ட்ட இது கிடையாது, ஸ்டாக் கிடையாது. அவ்வளோதான், மொத்தமாக டிமாண்ட் ஆயிரும். இதில் என்ன காமெடினா, ஒய்ஃப் வந்து ஒரு ஐவிஆர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாம், கேஸுக்கு எல்லாருக்கும் இருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நம்பர் போகலை. ஆனால் உடனே எஸ்எம்எஸ் வந்துருச்சு, நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை அப்படின்னு. கால் போகலை. ஆமாம். ஆனால் எப்படி எஸ்எம்எஸ் வருது? ஸோ அவன் பர்பஸாகவே ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த லைனை. நாம் எதிர்பார்த்தாத மாதிரி உண்டான ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. கிரைசிஸ் அந்த அளவுக்கு என்ன? கிரைசிஸ் அந்த அளவுக்கு கிரைசிஸ் வந்து சிவியர் ஆகாது. ஓகே, ஆகும். ரெகுலராக வர ஷிப்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஆமாம், அந்த ஷிப்மெண்ட் எப்படி கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், ஷார்ட்டேஜ் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு பெரிய ஷார்ட்டேஜ் வராது. ஓகே, அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் தான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே அமெரிக்கன் ஆலிகிட்ட தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்ளைக்கு. இன்னும் கத்தாரில் பார்த்தீங்கன்னா அவன் தான் நேச்சுரல் கேஸ் சப்ளையர். அவன் நேச்சுரல் கேஸ் சப்ளை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி அவங்க இப்போ 1 வாரம் ஆக போகுது. ஸோ அது ஒரு பெரிய ஏன்னா அந்த நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி அப்படிம்பாங்க, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ்ன்னு. அது வந்து பியூர் மீத்தேன். அது ஓகே. இது வந்து பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன்னு சொல்லி 2 கேஸ் மிக்ஸ் பண்ணது நம்ம எல்பிஜி. இது வந்து பியூர் மீத்தேன். மீத்தேன் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான். இண்டஸ்ட்ரீஸில் தான் அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதோட ஹை ஆக்டேன் நம்பர், அதோட இந்த உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இப்போ பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் நம்பி உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே கேஸ் வரலைன்னா என்ன பண்ணுவான்? இது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. இது வந்து டெல்லிக்கு தான் இப்போ உடனடி பாதிப்பு. ஏன்னா நம்மளாம் சிலிண்டர் வாங்கி, ஆமாம், அவங்களாம் அந்த இதில் யூஸ் பண்ணுறோம், அவங்க கேஸ் பைப்லைனில் யூஸ் பண்ணுறோம். அதுவும் பைப்லைன் தான் டைமிங் வச்சு தான் விடுவாங்க. அந்த டைம் மட்டும் தான் சமைக்க முடியுன்ற மாரி. அது இன்னும் சிக்கலாகும். ஆனால் அது கொஞ்சம் விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பலாம். ஏன்னா ஈரான் சொன்னதே என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்காகலாம் நாங்கள் அலோவ் பண்ணல, இந்திய மக்கள் எங்கள் மீது அன்பாக இருக்காங்க, அதனால தான் அலோவ் பண்ணுறோம். இந்த கவர்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொன்னால் நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்திய மக்களை நாங்கள் தண்டிக்க விரும்பலை, அவங்க எங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க, நாங்கள் ஏன் அவங்கள போய் கஷ்டப்படுத்த போகிறோம், அதனால் இந்திய கப்பல்களை கொண்டு போங்கன்ட்டாங்க. ஓகே. ஸோ டாக்டிக்கலாக இந்த 2 ப்ராப்ளம் வந்ததுனால அமெரிக்கா இப்போதைக்கு பின்வாங்கிடுச்சு. இப்போ 5 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இவர் வந்து நிறுத்திருக்கிற, லீவ் விட்டுருக்கேன்னு சொல்கிறாரு, அவங்க அதை சொல்லலை. அப்போது அவங்க ஒரு பக்கம் ஒரு தாக்குதல்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த அமெரிக்கா பேஸ் மேலே எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அது தொடர்ந்து தான் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க தான் நாங்கள் நிப்பாட்டோன்னு சொல்லவே இல்லைன்றாங்க. இட் வாஸ் நாட் அ மியூச்சுவல் சீஸ்ஃபயர். அமெரிக்கா சைடில் மட்டும்தான் சீஸ்ஃபயர். அவன் போகிற நிறுத்துறோம், நீ தான் சொல்லிட்டு இருக்க, நான் எப்போ சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு போது, அப்போ அவங்க அடிக்கிறாங்கன்னா இப்போ இவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? திருப்பி ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்லை, அதுக்கு தான் இவர் வந்து பேசுறதுக்கு ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்கிறாரு. இல்லைப்பா வாங்கப்பா பேசுவோம்ப்பா அப்படின்னு. இல்லை தெரியாமல் கை வச்சுட்டாங்களோ? இல்லைம்மா, அது இந்த வார் வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை இன் அவுட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணான் அவன். ஆனால் ஈரான் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்ட்டு 20 வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. 20 வருஷமா இந்த ஐடியால தான் இருந்திருக்காங்க. இல்லை 20 வருஷமா இந்த ஐடியாவில் இல்லை, இந்த 20 வருஷமா இதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவனோட எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணி இதுக்கு தயாராகிட்டு இருக்கான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவன் வந்து அமெரிக்கா வந்து சாங்ஷன்னு சொல்லிட்டு கடைசியில் ஈரானுக்கு டாலரே கிடைக்காத மாதிரி பண்ணான். அவன் என்ன பண்ணான், வேற ஒரு ரூட் எடுத்து பிட்காயின் மைனிங்கை வந்து லீகலைஸ் பண்ணி அதை நேஷ்னலைஸ் பண்ணி அரசாங்கமே பிட்காயின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு மைனிங் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம டாலருக்கு பதிலாக பிட்காயின் ஆயுதங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் வந்து இந்த சாங்ஷன் எல்லாம் மீறி 20 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ மொத்தத்தில் பிரச்சனையே எப்போ இருந்து உள்ள பிரச்சனைனா ரொம்ப பழைய பிரச்சனை. அதோட முதல்ல ஒருத்தர் வந்து, அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அவர் தான் வந்து என்ன சொன்னார், ஈரானோட ஆயில் ஈரானுக்கு தான், ஈரான் மக்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 பெரிய பிரிட்டிஷ் கம்பெனி தான் அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. ஈரானோட ஆயில் ஈரானுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்தார். ஒரு மிலிட்ரி கூப் வச்சு அவரை கவுத்துட்டாங்க. கவுத்து தான் அப்புறம் ஷா வந்தார். ஓகே. ஷாவுக்கு அப்புறம் தான் கொமேனி வந்தார். கொமேனிக்கு அப்புறம் இப்போ கம்பெனி வந்தார். கம்பெனிக்கு அப்புறம் இப்போ அவர் பையன் முர்தபா வந்திருக்காரு.
ஸோ இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இது பிரச்சனை என்னென்னா, அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு ஆயில் லைசன்ஸ் கொடுத்தா ஈரான் நல்ல நாடாக மாறிடும். கொடுக்காத வர அவனை போட்டு நோண்டுறது தான் வேலையாகவே. இது வந்து எப்போ சுமார் 1970 இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. மக்கள் எல்லோரும் அதுதான் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இப்போ ஹமாஸை பற்றி பேசும்போது நம்ம ஹமாஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, பாலஸ்தீன மக்களுக்கு தான் நம்ம பேசணும். அதுக்கே என்ன சொல்லிட்டாங்க, நீ ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்றாங்க. அதை கூட சரின்னு வச்சுக்கலாம். ஈரான் வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி, தனக்குன்னு தனியாக சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு இறையாண்மையோடு ஆட்சி செய்கிற ஒரு நாடு. அதையே தீவிரவாத நாடுன்னு பார்க்க சொல்கிறான். ஆமாம், நீங்கள் அப்படி தானே பார்க்கணும். அதானே உலக வழக்கம். நீங்கள் சார் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஆதரவுன்னு போயிட்டாலே அதுதானே சார், அவ்வளோதானே சார் பார்க்கணும். என்ன கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. 1900 அவங்கள்ட்ட இருந்து ஆயில் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம், தீவிரவாதிகள்ட்ட இருந்து ஆயில் வாங்கலாம், அதை யூஸ் பண்ணலாம், அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். ஆமாம், ஆனால் சப்போர்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது ஒரு நாளும். வேலைக்கு கூட போவோம். அதாவது கிட்டத்தட்ட இது எப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற அந்த பண்ணையார்கள்லாம் வந்து வேலைக்கெல்லாம் வச்சுப்பாங்க ஆளெல்லாம், ஆனால் தீண்டாமை அவங்ககிட்ட போய் எப்படி அப்படின்ற மாதிரி. துபாய்க்கு வேலைக்கு வேணாலும் போவோம். ஆமாம், வேலைக்கு கூட. ஆனால் அது தப்பு, வாய் பிரியாணி தின்னுவோம். அதில் இன்னொரு காமெடி என்னென்னா, நிறைய பேர் வந்து ஈராக்காரனை பூரா அரபு நாட்டுக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவன் அரபு நாட்டுக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் பேர்ஷியன். அவன் இன்னும் பக்கா கரெக்டாக சொல்ல போனால் ஒரிஜினல் ஆரியன் அவன் தான். ஆரியன் அப்படின்ற வார்த்தை தான் ஈரான்னு சுருங்கி இருக்கு. சரியா? அதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. எப்போ அங்கே போனாங்க, அது எப்படி போனாங்க, என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய சுருக்கமாக சொல்லணும்னா பூவிருந்தவல்லி பூந்தமல்லியாக மாறின மாதிரி. ஆமாம், அது மாதிரி தான் ஆரியன்ற பேர் தான் ஈரான்னு மாறினது. என்ன ஒன்று, அவங்க இந்த அசுரர் தேவரெல்லாம் வச்சுக்காம அல்லாட்ட போய் ஒழுங்காக செட்டில் ஆகிட்டாங்கன்றதுனால இவங்களுக்கு வந்து கடுப்பாகி தீவிரவாதின்ட்டாங்க. அவ்வளோதான் விஷயமே. ஓகே ஓகே, கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு